நல்லா க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால வீடு வந்து மேக்ஸிமம் கீழே வந்து க்ளீனாக வச்சா தான் உண்டு. ஸோ இப்போ தான் நியூவாக ஒவ்வொரு ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவளுக்கு. நான் வந்து அப்பப்போ ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டும் ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் இன் ஸ்கின், ஹேர் அண்ட் இப்போ ஸ்டேஜ் 2க்கு வந்து மாறி இருக்கோம். ஸோ பாட்டில்ஸு, நிப்பிள், ஆக்சசரிஸ் அண்ட் டாய்ஸ் வந்து ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா பாட்டிலில் ஃபீட் பண்ணுற மாம்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிட்டீங்களா நைட்டு? Hi hearties, welcome back to the channel Kranil's Life. Iraniya பார்க்குறீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். ஸோ as you all seen எங்களோட மார்னிங் ரொட்டீன் நாங்கள் பெங்களூர் வந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவள் எழுந்திரிச்சக்கப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் சந்திரக்கூட்ட அப்படியே கொடுத்துட்டு நான் வந்து குளிச்சிருவேன் மார்னிங்கே. இல்லைனா ஈவினிங் வரைக்கும் குளிக்கிறது கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்கும். சான்வி வந்து நல்லா க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால வீடு வந்து மேக்ஸிமம் கீழே வந்து க்ளீனாக வச்சா தான் உண்டு. இல்லைனா ஏதாவது போய் நோண்டி கையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒன்றா மார்னிங் இல்லை ஈவினிங் இது ரெண்டில் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். நம்ம ஊரில் ஆவின் மில்க் இருக்க மாதிரி பெங்களூரில் வந்து நந்தினி பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் மில்க்கு, கர்டு, பட்டர் இதெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் வேக்கம் பண்ணி முடிச்சோன்னையும் சந்துரு இன்றைக்கே மாப் போட்டுறேன், 2 பேர் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அவளோட ஃபீடிங் பில்லோ எடுத்து இந்த தூரியில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக அவள் பாட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருப்பா. ஸோ நான் வந்து கிளாத்ஸ் ட்ரை பண்ணும்போதும் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி அவளை உட்கார வச்சுருவேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எங்களோட மார்னிங் ரொட்டீனில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் நான் மார்னிங்கே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது அதே மாதிரி தான் பெங்களூர் வந்து அவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ கூட என்ன ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கும் சேர்ந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், அது வந்து ஆட் ஆயிருக்கு. ஒரு சில டைமில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் டைமு. ஸோ சில நேரம் இவ்வளோ லேட்டாக இருந்திருப்பா, நானும் லேட்டாக இருந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக என்ன பண்ணி முடிச்சு 2 வேலையும் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எது ஒன்று பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி சான்மியோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி, அது கூட வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நியூவாக ஒவ்வொரு ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவளுக்கு. ஸோ வர விலாகில் நான் ஏதாவது நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சந்துரு வந்து குளிக்க போகிற டைமுக்குள்ளே நான் இவளுக்கும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் குக்கிங் பண்ண போயிட்டேன்னா எனக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும். ஓகே அவ்வளோதான்.
ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் அண்ட் மஷ்ரூம் ஃப்ரை தான். ஸோ இன்றைக்கி வந்து தனியாக எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே அதோடவே விட்டாச்சு. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் வந்து ஃபுட்டில் தான் வந்து அப்பப்போ ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பண்ண முடிஞ்சுன்னா 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம், இல்லைனா என்ன இருக்கோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃப்ளைட் அண்ட் ஹெலிகாப்டர் அதிகமாக போயிட்டே இருக்கும் பக்கத்தில். அதனால் அவளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து காட்டிட்டு விளையாடிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்னாப்புக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ வரைக்கும் அவள் தொட்டில் தான் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் அந்த இதை தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 23 தான் டிகிரி வந்து இருக்க மாதிரி இருக்கும். பேபிஸ்க்கு அது ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் நல்லா கம்ஃபர்ட் பண்ணி பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு தான் நான் வந்து வருவேன். ஸோ ஒரு சில டைம் எந்த வேலையுமே இல்லை, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் இந்த ஸ்கின் கேர்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க விஷயம். ஹாய். ஸோ ஹேர் கேரு, ஸ்கின் கேரு இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ண முடியறதே கிடையாது. அதான் வந்து ரியாலிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் 3 டேஸ்க்கு அப்புறம் கோம் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக்லி த்ரைஸ் வந்துட்டு ஒரு சீரமோ இல்லை மாய்ஸ்சரைசர் இல்லை சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறேன். அதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் அதிகம் தான், த்ரைஸே சொல்ல முடியாது. அப்பப்போ ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் கூட இருக்கும். இல்லைன்னா எப்போ போல் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு விட்டுறது, அவ்வளோதான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரியிலேருந்து அதை வந்து கோ த்ரூ பண்ணி ஏதாவது குவிக்கான ரெமெடி ஆர் எனி அதர் சொல்யூஷன் ஆர் சீரம் உங்களுக்கு தெரியும் குவிக்காக வந்து ஸ்கின் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது வந்து சொல்லுங்கள் என்னென்னு சொல்லிட்டு. அண்ட் நடுவில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் சில டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிற சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் அது என்ன பண்ண எதுக்காக அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் இன் ஸ்கின், ஹேர் அண்டு பாடியே சொல்லலாம். அப்படி தான் வந்து ஆயிடுச்சு. எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சினியும். ஸோ அது என்ன டேப்லெட்டுங்கிறது நான் தான் அப்புறமா சொல்கிறேன். அது கொஞ்சம் ப்ரீஃபான வீடியோ வந்து தேவை இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து என்னால் கரெக்ட் பண்ணவே முடியல. நான் எதுவும் பண்ணுறதும் இல்லை, அது கரெக்டும் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ நாள் ஆக போகுது என்னன்னு ஒன்றும் தெரில. பயங்கரம் வந்து டார்க் பிக்சர்ஸ் ஆன மாதிரி, டார்க் பேச்சஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எல்லா இடத்துலையுமே ஸ்கின்ல. ஸோ பார்ப்போம், இனி ஏதாவது ரெக்கவரி பண்ணினேன்னா அது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குடி எந்திரிச்சிட்டியா மரியா? எந்திரிச்சாச்சு. கரெக்டாக 45 மினிட்ஸ் வந்து தூங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கிடச்சிருக்கு இல்லையா? ஹலோ ஹலோ, இங்கே பாருங்க. டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து கிளாத் டைப்பர் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து சூப்பர் பாட்டம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக ரேண்டமாக அமேசானில் வந்து பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. அட்வான்ஸோ அப்படிங்கிற பிராண்டில்
ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தான் அட்வான்ஸோ அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணுது. ஒரு 3 டைம்ஸ் கூட டீ வந்து ஹோல்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல். இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் திக்காக இல்லாமல் இருந்திருக்கலாமோன்னு ஒரு ஃபீல். பட் இருந்தாலுமே இட்ஸ் ஃபைன். மீதி ஏதாவது நம்ம பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படி இதுதான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாராவது நியூ மாம்ஸ் இருக்கீங்க, ஒரு கிளாத் டைப்பை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். வாஷிங்கும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் காயருக்கு மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் பெங்களூரில் கொஞ்சம் காயருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ வந்து கேமரா வந்து பார்த்துட்டாங்க மேடம், அதனால வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வாங்கி பாருங்கள். ஒரே ஒரு பேட் வந்து வாங்கி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நானும் அப்படி தான் வாங்கினேன். 2 ஃபஸ்ட்டு வாங்கினேன். நான் அகெயின் வந்து மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அங்கே எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? அங்கே ஹாய் டட்டா. ஹாய் 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 ஹாய். டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணிடலான்னு வந்தாச்சு. ஸோ நாங்கள் அவளுக்கு கொடுத்துட்ருக்க ஃபார்முலா நேம் வந்து பார்த்திங்கன்னா சிம்லாக். நிறையா பேர் வந்து எனக்கு டிஎம்ஸில் இன்ஸ்டாகிராமில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்லாக் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். நார்மல் வெர்ஷன் தான் கொடுக்குறோம். இன்னும் அட்வான்ஸ் வந்து டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணலை எங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஸ்டேஜ் 2க்கு வந்து மாறியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபிலிப்ஸ் அவென்ட் ஃபீடிங் பாட்டில். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் இதை பற்றி போட்டிருக்கேன். ஸோ ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்க மதர்ஸ் கூட அப்பப்போ வந்து பம்ப் பண்ணி காம்பினேஷன் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதில் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் லைக் பிரெஸ்ட்டில் வந்து எப்படி சக் பண்ணால் வர மாதிரியே இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நோ ட்ரிப்பிங். சக் பண்ணலைன்னா மில்கே வராது. ஸோ அதனால் அவங்களுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்த பாட்டில் இருக்கிறதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஆஃப் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். பட்டு பட்டு அண்ட் நான் ஒவ்வொரு டைமே டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட் ரொம்ப மோசமாகவே இருந்தாலும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அது கம்மி பண்ணிட்டேன். நைட் டைம்ஸில் மட்டும்தான் வைப்ஸு. மற்ற டைம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்த்தி அவங்களுக்கும். அண்ட் ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக. தானே உனக்கு குட்டிக்கு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஃபிலிப்ஸ் அவென்ட்டோட பாட்டில் 2 பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது க்ளீன் ப்ராசஸ் வந்து எப்பவுமே பாட்டிலிங் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். பாட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர்ஸ் வாஷ்லேருந்து பிளான்ட் பவர் பேபி லிக்விட் கிளென்சர் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேபி பாட்டில்ஸு, நிப்பிள், ஆக்சசரிஸ் அண்ட் டாய்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து குட்டி கொடுக்குற இந்த பவுல் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 2 பவுல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பவுல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிளென்சர் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட அந்த விம் ஆர் ரிஃப்ளெக்டர் சம்திங் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு இதுதான் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் அந்த சொல்யூஷனில் வாட்டர் போட்டு வச்சுக்கிட்டேன் நான். ஸோ இது நல்லா ஃபோம் ஆகும். ஸோ இது நல்லா உள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா பாட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்குது எனக்கு. க்ளீனிங்க்கு வந்து நான் அந்த ஸ்டெரிலைசர் அதெல்லாம் வந்து எதுவும் வாங்கலை.
ஸோ அதனால் ஜஸ்ட்டு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வாட்டரை நல்ல தண்ணி எடுத்துக்குவேன், ஆரோ வாட்டர் வந்து எடுத்துக்குவேன். ஸோ நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா அதில் சப்போஸ் ஏதாவது சால்ட் இருந்ததுன்னா இந்த சால்ட்டோட அந்த இது வந்து பாட்டிலில் வந்து கொதிச்சதுக்கப்புறம் ப்ரெசிபிடேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்டரில் ஃபங்க்ஷன் செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 மினிட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு அது கரெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம பாட்டிலுக்கு தகுந்த மாதிரியான இது வந்து வச்சுட்டு எல்லாமே உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாட்டிலில் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பாட்டிலில் ஃபீட் பண்ணுற மாம்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஆல்சோ ரொம்ப ஸ்டெரிலைஸாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அகெயின் அந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சுட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா ஸ்டெரிலைஸ் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த பாட்டில் கிளென்சிங் பற்றி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டில் ஃபீட் பண்ணுற எல்லா பேரண்ட்ஸுக்குமே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அது ரொம்ப வந்து ஸ்டெரிலைஸ் ஆகிருக்கணும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் அந்த பாட்டிலே தான் ஃபுல்லுமே ஃபீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் குட்டி பாக்டீரியா வந்துட்டால் கூட அது அவங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மதர்ஸ் வாஷ்லேருந்து நான் லிக்விட் கிளென்சர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டெரிலைசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும், அதில் வச்சிட்டோன்னா அது ஈஸியாக ஸ்டெரிலைஸ் பண்ணிடும். பட் அதை ஆஃப் பண்ணாதவங்க வந்து என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே மேக்ஸிமம் ஃபார்முலா ஃபீட் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை நல்லாவே நம்ம கிளென்ஸ் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இந்த கிளென்சர் வந்து நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். மற்ற டாய்ஸு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேக்கிங் சோடா அந்த மாதிரி ஏதாவது வச்சு சுடுதண்ணியில் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஃபுட்டு விஷயம் அப்படிங்கிறனால நான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே கரெக்டாக என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆஸ் அ நியூ மாம் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்து இருக்குது, இதை வேணால் நல்ல பெட்டர் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இனி அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துப்பேன். மார்னிங் அதாவது மிட் மார்னிங் இந்த மாதிரி டைமில், ஆல்சோ வந்து ஈவினிங் டைமில் ஒரு 2 டைம்ஸ் 2 டைம் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 2 பாட்டில் தான் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு பாட்டில் நார்மல் வேறு சிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் தான் இருக்குது. அவங்களுக்கு அந்தளவுக்கு அது ப்ரிஃபர் பண்ணுறது இல்லாதனால நான் Philips 7 தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த பாட்டில் விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எங்களோட ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ப்ரீஷியஸ் டைம் ஆன் திஸ் வீடியோ. பாய்.